Hi friends, today we are going to see the transfer section of Mature Anther. Already last class, how the anther will be developed அப்படின்றத பார்த்தோம். Stages in the development of anther பார்த்தோம். What are the layers are there in the anther? Epidermis, endothelium, middle layer, tapetum, pollen grains, stomium, everything we have seen in the last class. இல்லையா? இப்போ அந்த ஆந்தர் வந்து எப்பயுமே எத்தனை லோபில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 4 லோப்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன்ஸ் மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்க்கும் பொழுது அதோட டைப்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ மெச்சூர்டு ஆந்தர் அப்படின்னக்குள்ளார ஆந்தர் எப்பயுமே என்ன ஷேப்பில் இருக்கும்? டெட்ராஸ்பொராஞ்சியேட்டாக இருக்கும். அதாவது டைத்தீக்கஸ் அப்படின்றது என்னது? 2 அறைகள் இருக்கும். 2 தீக்கா அப்படின்னாவே என்னது? சேம்பர் அப்படின்னு அர்த்தம். தென் பைலோப்டாக இருக்கும். பைலோப் அப்படின்றது 2 லோப்ஸ் இருக்கும், 2 சேம்பர்ஸ் இருக்கும். டோட்டலாக அதை வந்து செக்ஷன் எடுத்து பார்க்கும்பொழுது என்ன இருக்கும்? 4 சேம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன்ஸில் கிடைக்கும். நம்மளுக்கு ஆந்தர் அப்படின்னா என்னது? ஸ்டேமன் அப்படின்றது என்னது? ஆந்தர் அண்டு ஃபிலமெண்ட். அந்த மகரந்த பை அப்படின்றது தான் வந்து என்னது? ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறது தான் வந்து என்னது? டிஎஸ் ஆஃப் மெச்சூர்டு ஆந்தர். அது டிஎஸ் ஆஃப் மெச்சூர்டு ஆந்தரில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆந்தர் வால் இருக்கும், அதுக்கப்புறம் ஆந்தர் கேவிட்டி இருக்கும், கனெக்டிவிட்டி டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஆந்தர் வால் அப்படின்றது என்னது? வால் அப்படின்றது ஆந்தர் வால் ஏற்கனவே நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறோம்? ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஆந்தர் வாலில் வந்து எதெல்லாம் சேர்ந்தது ஆந்தர் வால்னு சொன்னோம்? எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ் அண்டு டபிட்டம். இது 4 சேர்ந்தது தான் வந்து ஆந்தர் வாலாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது அந்த சேம்பர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் தான் வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ். தென் ஆந்தர் கேவிட்டி அப்படின்றது என்னென்னா வேர் த போலன் கிரைன்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த ஆந்தர், தட் இஸ் கால்ட் ஆந்தர் கேவிட்டி. ஓகே, ஸோ டீட்டெயில்டாக இப்போ என்ன பார்க்கலாம்? இப்போ உங்கள் புக்கில் வந்து போலன் கிரைன் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த டயக்ராம் வந்து டிஎஸ் ஆஃப் மெச்சூர்டு ஆந்தரோட கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் மீன்ஸ் யூ டேக் த டிஎஸ் ஆஃப் மெச்சூர்டு ஆந்தர். ஸோ இதிலே வந்து இதில் இருக்கக்கூடிய டயக்ராமேட்டிக்ஸ்க்கு இதுதான் வந்து அதாவது ரப்சர்டு ஸ்டேஜில் அங்கே போட்டுக்கிறாங்க. மகரந்த ஆந்தர் வந்து ரப்சர் ஆகி போலன் கிரைன்ஸை வந்து லிபரேட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு டிஎஸ் ஆஃப் மெச்சூர்டு ஆந்தரில் போட்டிருக்காங்க. த சேம் ஸ்ட்ரக்சர் ஒன்லி given in the TS of matured anther also. Okay, so first என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? anther wall, then anther cavity, connective tissues. ஸோ anther wall என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும்? எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்டு டப்பீட்டம். ஓகேவா? எபிடெர்மிஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது எபிடெர்மிஸ்னால் என்னது? த அவுட்டர் மோஸ்ட் லேயர் இல்லையா? சிங்கிள் லேயர் செல்ஸாக இருக்கும். அதே மாதிரி outermost layer of the anther is called epidermis. அந்த brownish கலரில் இருக்கக்கூடியது epidermis. That is a single layer tissues. What is the function of the epidermis? It will be protect the inner tissues. What are the inner? endothelium, middle layer, tapetum. இது எல்லாத்தையுமே ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது வந்து என்னது? எபிடெர்மிஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எபிடெர்மிஸ் எப்படி உருவாகும் அப்படின்னா ஆன்டிக்ளைன், அதாவது ஒரு செல் வந்து கண்டினியூஸாக ஆன்டிக்ளைனல் டிவிஷன்ஸ் நடந்து என்னாகும்? இட் வில் பி என்லார்ஜ். எபிடெர்மிஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் ஆன்டிக்ளைனல் டிவிஷன்ஸ் அப்படின்னா என்னாகும்? அப் அண்ட் டவுன், அதாவது 2 செல்கள் உருவாகும், உள்ளே வெளியே அப்படின்ற மாதிரி செல்ஸ் உருவாகும். அந்த மாதிரி செல்ஸ் டிவிஷன் ஆகும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து என்னாகும்? இட் வில் பி ப்ரொடியூசிங். ஓகே, ஸோ எபிடெர்மிஸ் அப்படின்றது என்னது? சிங்கிள் லேயர்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். த செல்ஸ் அண்டர்கோ ரிப்பீட்டட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன்ஸ் டு கோப் வித் த ரேப்பிட்லி என்லார்ஜிங் இன்டர்னல் டிஷ்யூஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து என்னதுன்னா எண்டோதீசியம். வாட் இஸ் தட்? எண்டோதீசியம். எண்டோதீசியம் அப்படின்றது இட் இஸ் எ சிங்கிள் லேயர் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸ் ஃபவுண்ட் பிலோ தி எபிடெர்மிஸ் ஆஃப் ஆந்தர். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டெகிஷன் ஆஃப் ஆந்தர். அதாவது சிங்கிள் லேயர் ஆஃப் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்னது? வாட்டர் லவ்விங் இல்லையா? அது வந்து நீரை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். அதே மாதிரி ரேடியலி எலாங்கேட்டட் செல் அப்படின்னா மற்ற செல்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது அந்த லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்கள், அதுதான் எண்டோதீசியம். மற்ற செல்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது எலாங்கேட்டட்னா என்ன? கொஞ்சம் நீளமான அதாவது நீள்போக்கில் நீட்சியடைந்த மாதிரியான செல்களாக இருக்கும். இது எதுக்கு கீழே இருக்குது? பிலோ த எபிடெர்மிஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இட் வில் பி அப்சர்வ் த வாட்டர்
and during the pollen grains liberated it will be helps to digestions of the anther. அதாவது போலன் கிரைன் மகரந்த தூள்கள் மகரந்த பையிலிருந்து வெளியே வரும் பொழுது, அதாவது வெடித்து வரும் பொழுது அந்த டெகிஷன் பரவுதலுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது எண்டோதீசியம். இந்த எண்டோதீசியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா it is made up of alpha cellulose. The cells are hygroscopic. Anthers of aquatic plants. Aquatic plant அதாவது நார்மல் பிளான்ட்டாக இருந்தது அப்படின்னா it has a hygroscopic in nature. Some aquatic plants அல்லது saprophytes அப்படின்னா என்னது? What is saprophytes? The organism which depend on other organism for their food and living. அதாவது டெட் அண்ட் டீக்கேட் ஆர்கானிசமில் இருக்கக்கூடியது இருந்து தனது உணவை பெற்று வாழக்கூடியது தான் வந்து சாப்ரோஃபைட்ஸ். அதே மாதிரி கிளிஸ்டோகாமஸ் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளார்ஸ் அப்படின்னா என்னென்னா நான் ஓப்பனிங் ஃப்ளார். அதாவது ஃபெர்டிலைசேஷன்ஸ் வில் பி அக்கர் இன் தி பட் ஸ்டேஜ். தட் ஃப்ளார்ஸ் வில் நாட் பி ஓப்பன் before that the fertilizations will be occurred. That is called, that type of flowers are called clistogamous flowers or non opening flowers. அதே மாதிரி parasites அப்படின்றது the living organism which live on other living organisms for their food இல்லையா, அதுதான் வந்து parasites. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா எண்டோதீசியல் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் ஆப்சண்ட். இங்கே வந்து எபிடெர்மிஸும் எண்டோதீசியம் அப்படின்ற அதாவது டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே வந்து தெர் இஸ் நோ நீட் ஃபார் தி ஹைக்ராஸ்கோபிக் நேச்சர். அதனால் வந்து என்ன இருக்காது, தெர் இஸ் நோ டெக்ஸ். இப்போ கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளார்ஸ் அப்படின்னக்குள்ளார வந்து என்னது ரப்சர் ஆகாமே இந்த இன்சைட் த ஃப்ளார், அதாவது நான் ஓப்பனிங் ஃப்ளார்ஸில் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்ன இருக்காது, இங்கே எண்டோதீக்கல் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி இந்த எண்டோதீசியம் வந்து 4 சேம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 4 சேம்பர்ஸ்லேயுமே வந்து இது எலாபரேட்டாக இருக்காது. இந்த அட்ஜாயினிங் ஆஃப் தி 2 சேம்பர்ஸ், அதாவது அந்த 2 அறைகளும் இணையக்கூடிய இடத்துல வந்து என்ன இருக்கும்னா, அதாவது the cells along the junction of the 2 sporangia of an anther lobe lack these thickenings. அதாவது அந்த இடத்துல வந்து என்ன இருக்காது, இந்த எண்டோதீசியம் திக்கனிங் இருக்காது, அந்த அடுக்கு இருக்காது. அந்த ரீஜனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்டோமியம். இதில் எண்டோதீசியம் அப்படின்றது 2 mark question. In which plant the endothecium was absent? Then what is called stomium? Stomium அப்படின்றது என்னது? The cells along the junction of the 2 sporangia of an anther lobe lack these thickenings endothecium thickenings. This region is called stomium. So இது ஏன் அந்த இடத்துல அந்த endothecium thickening இல்லை அப்படின்னா when the pollen birds the sporangia வந்து வெடித்து pollen grains லிபரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோமியம் மூலமாக தான் இது வெளியாகும். ஓகேவா? ஸோ திஸ் ரீஜன் அலாங் வித் த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆஃப் எண்டோதீசியம் ஹெல்ப்ஸ் இன் த டெகிஷன் ஆஃப் ஆந்தர் அட் மெச்சூரிட்டி. வென் த ஆந்தர் கெட்ஸ் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் it will be liberated the pollen grains through the stomium region. Okay, so this is the second layer, endothecium. ஸோ இந்த டயக்ராமில் உங்களுக்கு நல்லாவே அந்த எண்டோதீசியம்லேருந்து இந்த ஸ்டோமியம் ரீஜன்லேருந்து எப்படி போலன் கிரெயின்ஸ் வந்து லிபரேட் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அடுத்தது எண்டோதீசியம்க்கு அடுத்தது இருக்கக்கூடியது என்னது, மிடில் லேயர். அப்போ இங்கே மிடில் லேயர் வந்து என்னவாக இருக்கும், 2 or 3 layers of cells next to endothecium constitute middle layer. They are generally epimeral. They disintegrate or get crushed during maturity. ஸோ நம்மளுக்கு வந்து எபிடெர்மிஸ்லேருந்து பெரிக்ளைனல் டிவிஷன் நடந்து தான் இந்த பார்ட்ஸ் எல்லாம் உருவாகுது. when the anther get matured it will be crushed. crushed அப்படின்னா என்னது, it will be degenerate, அதாவது நசுக்கப்பட்டு இருக்கும், அந்த செல்கள்லாம் நசுக்கப்பட்டு அந்த மிடில் லேயர் வந்து தெளிவாக தெரியாது. ஓகேவா? அந்த மிடில் லேயருக்கு அடுத்தது இருக்கக்கூடிய டப்பீட்டம் இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் தி போலன் கிரெயின். ஸோ அதுதான் வந்து என்னது, இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர் வால் அண்ட் அட்டைன்ஸ் its maximum development at the tetrad stage of microsporogenesis. இது எப்போ உருவாகும், இந்த டப்பீட்டம் வந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஆரம்பத்தில் இருந்தே நம்மளுக்கு டப்பீட்டம் அப்படின்ற ஒரு லேயர் உருவாகும். இது வந்து டப்பீட்டத்தோட வேலை என்ன அப்படின்னா இட் வில் கிவ் தி நரிஷ்மெண்ட்ஸ் டு தி போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயினுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் அப்படின்னு என்ன, ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது தான் வந்து என்னது இந்த டப்பீட்டம். ஓகேவா? இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் டப்பீட்டம். அதாவது டிஎஸ் ஆஃப் ஆந்தர் செல் அப்படின்றது ஃபுல்லாக ஒரு 5 mark கொஸ்டின். இதில் டப்பீட்டம் மட்டுமே உங்களுக்கு 5 mark கொஸ்டின்ஸில் இல்லை 3 mark கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. டிஸ்கிரைப் தி டப்பீட்டம் ஆஃப் தி
anther அப்படின்னு. So it is the innermost layer of anther wall and attains its maximum development at the tetrad stage of microsporogenesis. இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, it is derived partly from the peripheral wall layer and partly from the connective tissue of the anther lining the another locule. இந்த 4 லாக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 லாக்யூல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியது அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த டபிட்டம் லேயர் வந்து பார்ஷியலி இட் வில் பி derived from the connective tissue and partially from the பெரிபெரா, அதாவது எபிடெர்மிஸ்லேருந்து உருவாகும். ஸோ அப்போ இதுக்கு வந்து 2 இடத்துல வந்து இதோட ஆரிஜின் இருக்கிறதுனால இட்ஸ் ஆரிஜின் இஸ் டியூயல் இன் நேச்சர். டியூயல் அப்படின்னா என்ன, டூ அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இதோட எங்கேருந்து உருவாகுது, பெரிபெரல் வால் லேயரில் இருந்தும் கனெக்டிவ் டிஷ்யூவில், அதாவது அடுத்த ஆந்தர் லோபில் இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூவோட அனதர் லைனிங்கில் இருந்தும் உருவாகிறனால இட்ஸ் ஆரிஜின் இஸ் டியூயல் இன் நேச்சர். ஓகே. Then it nourishes the developing sporogenous tissue, microspore mother cells and microspores. அது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்போரோஜினஸ் செல்ஸ் டெவலப் ஆகும் பொழுதோ இல்லது மைக்ரோஸ்பொராஞ்சியமோ அல்லது மைக்ரோஸ்போரோ எல்லாத்துக்கும் ஊட்டத்தை அளிக்கக்கூடியது என்னது, டபிட்டம். ஸோ த செல்ஸ் ஆஃப் த டபிட்டம் மே ரிமைன் யூனிநியூக்ளியேட் ஆர் மே கண்டெயின் மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் ஆர் த நியூக்ளியஸ் மே பிகம் பாலிப்ளாய்ட். யூனிநியூக்ளியேட் அப்படின்னா இதில் வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இல்லது சம்டைம்ஸ் இட் மே பி பாலிப்ளாய்டு. பாலிப்ளாய்டுன்றது என்ன 11th படிச்சிருக்குமா, பிளாய்டினா என்ன, குரோமோசோம் டபுளிங் ஆஃப் குரோமோசோம் நம்பர்ஸ் இல்லையா, இன்க்ரீசிங் ஆஃப் குரோமோசோம் நம்பர் தான் வந்து பாலிப்ளாய்டு. இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த வால் மெட்டீரியல் ஸ்போரோபொலினின், போலன்கி, ட்ரைஃபின் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தட் கண்ட்ரோல் இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன். அப்படின்றது என்ன, ஸ்போரோபொலினின் அப்படின்றது என்ன, இந்த ஸ்போரோபொலினின், போலன் கிட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸ்போரோபொலினின் அப்படின்றது என்னென்னா, போலன் வால் இருக்கு இல்லையா, போலன் கிரெயின்ஸோட வால் மெட்டீரியல் வந்து கரோட்டினாய்டால் ஆயிருக்கும், கரோட்டினாய்டு அல்லது ஜாந்தோஃபில், அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன். அது வந்து ஆந்தர் வந்து ஃபிசிக்கலாகவோ அல்லது பயாலஜிக்கலாகவோ டீகம்போஸ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் ஸ்போரோபொலினின். போலன் கிட் அப்படின்றது அல்லது ஸ்டிக்கி கவரிங் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி போலன் தட் ஹெல்ப்ஸ் டு அட்ராக்ட் இன்செக்ட்ஸ். ஸோ போலன் கிரெயின்ஸ் தான் வந்து என்னது, பாலினேட்டிங் நடக்கும் பொழுது போலன் கிரெயின்ஸ் ஹேஸ் டு கோ டு தி ஸ்டிக்மா த்ரூ சம் பாலினேட்டிங் ஏஜென்ட், இட் மே பி இன்செக்ட் இல்லையா. ஸோ அந்த இன்செக்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஸ்டிக்கி கவரிங், அந்த போலன் கிரெயினுக்கு மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் வந்து என்னது, போலன் கிட் அப்படின்வாங்க. ஓகேவா. தென் tapetum also controls the fertility or sterility of the microspores or pollen grains. இந்த tapetum வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, fertility or sterility, அந்த pollen grainோட fertility தன்மையையும், sterility அப்படின்னா என்ன, it is not able to participate in the fertilization, that is called sterility. மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு pollen grainோட வளமான தன்மையோ அல்லது மலட்டுத்தன்மையோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா டபிட்டம் அப்படின்னு. ஓகேவா. ஸோ டபிட்டம் புரியுதா, இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர் வால். ஓகே. தென் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டபிட்டம் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிஹேவியர். அதில் இருக்கக்கூடிய அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டபிட்டம். வாட் ஆர் தே, செக்ரேட்டரி டபிட்டம் அண்டு இன்வாசிவ் டபிட்டம். இது செப்பரேட் 3 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் டபிட்டம். செக்ரேட்டரி டபிட்டம் அப்படின்னா என்ன, செக்ரீஷன் அப்படின்னா என்ன, it will be segregate some chemical components to nourishes the developing microspores. அந்த மைக்ரோஸ்போரோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நரிஷஸை வந்து செக்ரியேட் பண்ணக்கூடிய டபிட்டம்க்கு வந்து என்னது, செக்ரேட்டரி டபிட்டம்னு பேர். த டபிட்டம் retains the original position and cellular integrity and nourishes the developing microspore. இன்வாசிவ் டபிட்டம் அப்படின்னு என்னென்னா, பெரிப்ளாஸ்மோடியல். த செல்ஸ் லூஸ் their inner tangential and radial walls and the protoplast of all tapetal cells coalesces to form a periplasmodium. ஸோ இன்வாசிவ் அப்படின்றது என்னென்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரேடியல் வால்ஸும் டேஞ்சென்ஷியல் வால்ஸும் கொலாப்ஸ் ஆகி இட் வில் பி பிளாஸ்மோடியல் ஸ்டேஜஸ்க்கு வரும், அதுதான் வந்து இன்வாசிவ் டபிட்டம். ஸோ தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டபிட்டம் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர், செக்ரேட்டரி டபிட்டம் அண்டு invasive tapetum. Then what is the function of the tapetum? இது செப்பரேட்டாக ஒரு கொஸ்டின்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் tapetum is nothing but it supplies nutrition to the developing microspore. அதாவது டெவலப் ஆகக்கூடிய எல்லா மைக்ரோஸ்போருக்குமே வந்து என்னது, நரிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடியது, அதாவது உணவூட்டம் செய்யக்கூடியது வந்து இந்த செக்ரேட்டரி டபிட்டம்.
இங்கே இருக்கு பாரு, ஃபங்க்ஷன் ஆஃப் tapetum, it is a separate 3 mark question. Then it contributes sporopollenin though Upis bodies, thus plays an important role in the pollen wall formations. Upis bodies அப்படின்றது என்னென்னா secretory tapetal layer used to develop pollen grains. secretory அதாவது அந்த pollen grain டெவலப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய secretory tapetum தான் வந்து Upis bodies அப்படின்னு அது செப்பரேட் 2 mark question. ஸோ அதை கான்ட்ரிபியூட் ஸ்போரோபொலினின் த்ரூ உப்பிஸ் பாடிஸ் மூலமாக வந்து இந்த tapetum வந்து யூஸ் ஆகும். இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த pollen wall formations. ஸோ டெவலப்பிங் pollen grains அப்படின்னக்குள்ள pollen wall ஃபார்மேஷனுக்கு இந்த உப்பிஸ் பாடிஸ் வில் பி யூஸ். அந்த உப்பிஸ் பாடிஸ் இஸ் மோஸ்ட்லி பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆஃப் secretory tapetal layer. secretory tapetum அப்படின்றது என்ன சொன்னோம், இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் tapetum. The pollen kit material is contributed by tapetal cells and is later transferred to the pollen surface. Pollen kit அப்படின்னா என்ன சொன்னோம், sticky covering found on the surface of the pollen that helps to attract insect is called pollen kit அப்படின்னோம். அதுவும் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா transfer to the pollen surface, அதாவது ஒரு pollen கிரெயின்லேருந்து இன்னொரு சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் தி ஸ்டிக்மா ஆர் ப்ரெசன்ட் இன் தி கேவிட்டிஸ் ஆஃப் தி எக்ஸைன். தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் தி tapetal cells. எக்ஸைன் அப்படின்றது என்னன்னு சொன்னோம் ஏற்கனவே. போலன் கிரெயின்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் போலன் கிரெயின்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயின் இட் மே பி டெவலப்டு இன்டு 2 ஷேப்ஸ். அந்த இங்கே இந்த இடத்துல இருக்கும் பாரு. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயின். இட் has 2 layers, outer exine and intine, and it has a nucleus and germ pore. இந்த எக்ஸைன் அப்படின்றது தான் வந்து என்னது அவுட்டர் ஹார்ட் சர்ஃபேஸ். இந்த ஹார்ட் சர்ஃபேஸில் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன், அதாவது இந்த இன்டைன் தான் வந்து என்னது போலன் டியூபாக உருவாகும். அந்த ஜம்போர் வழியாக போலன் டியூபாக டெவலப் ஆகி வெளியே வர டெவலப்மெண்ட் ஆஃப் போலன் கிரெயின்ஸில் நம்ம சொல்கிறோம். எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்டிக்மா ஆர் ப்ரெசன்ட் இன் தி கேவிட்டிஸ் ஆஃப் தி எக்ஸைன். தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் தி tapetal cell. இந்த எக்ஸைனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எதுலேருந்து பெறப்படுது அப்படின்னா tapetal cellsலேருந்து. ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் tapetum. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் 3 mark கொஸ்டின். மெனி பாட்டனிஸ்ட் ஸ்பீக் ஆஃப் எ தேர்ட் டைப் ஆஃப் டூயினோவில் இருக்கு பாரு. அடுத்தது வந்து டப்பிட்டம், அதாவது அமிபாய்டு டப்பிட்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது தேர்டு டப்பிட்டம், அதாவது செக்ரேட்டரி டப்பிட்டம் அண்டு இன்வாசிவ் டப்பிட்டம் தவிர அமிபாய்டு டப்பிட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேர் த செல் வால் இஸ் நாட் லாஸ்ட், த செல்ஸ் ப்ரொட்ரூட் இன் டு த anther cavity through an amoeboid movement. This type is often associated with the male sterility and should not be confused with the பெரிப்ளாஸ்மோடியல் டைப். இது என்ன ஆகும் அப்படின்னா ஆந்தர் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து எதன் மூலமாக வெளியேறுனா இந்த போலன் டியூபெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் அமிபாய்டு மூவ்மெண்ட் அப்படின்றது என்ன, ஜூடோபோடியா அப்படின்னு அமிபா ஸ்ட்ரக்சர் என்னது, இட் வில் வித் த ஹெல்ப் ஆஃப் ஜூடோபோடியா இட் வில் பி மூவ் இல்லையா, அந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்து போலன் கிரெயின்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே என்னது ஆந்தர் வால். என்னென்ன பார்த்துருக்கோம், எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், தென் tapetum. ஓகே, ஸோ இது 4 சேர்ந்தது வந்து ஆந்தர் வால். அடுத்தது வந்து ஆந்தர் கேவிட்டி. கேவிட்டி அப்படின்னா என்ன, கேவிட்டினா என்ன, இட்ஸ் எ சாம்பர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு ஆந்தர் கேவிட்டி. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆந்தர் கேவிட்டி. அந்த ஆந்தர் கேவிட்டியில் தான் என்ன இருக்கும், மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கும். டெட்ரட் ஃபார்மேஷனில் அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்லிருந்து என்ன உருவாகும், மைக்ரோஸ்போர்ஸ் வில் பி லிபரேட்டட். The anther cavity is filled with microspore in young stages or with the pollen grains at matured. அந்த மைக்ரோஸ்போர்லேருந்து pollen grains லிபரேட் ஆகும் மெச்சூரிட்டியில். அங்கே என்ன டிவிஷன் நடக்கும், மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து மைக்ரோஸ்போர் வெளியேறணுன்னா என்ன டிவிஷன் நடக்கும், மியாட்டிக் செல் டிவிஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஹாப்ளாய்டு நேச்சராக இருக்கும். இதுதான் வந்து ஆந்தர் கேவிட்டி. தென் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது என்னென்னா 2 சேம்பருக்கு நடுவில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னது கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த க்ரீன் கலரில் ரவுண்டப் ஆயிருக்கு இல்லையா,
It is the column of sterile tissue surrounded by the anther lobe. It possesses vascular tissues. இங்கே தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்டிரைல் டிஷ்யூ அப்படின்றாங்க. ஏன் இது ஸ்டிரைல் டிஷ்யூ அப்படின்னா it is in this place the pollen grains are not there, just it is a connection between the two chambers. இங்கே என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா vascular tissues. vascular tissues அப்படின்னக்குள்ள என்னது சைலம் அண்ட் ப்ளோயம் இருக்கும். it also contributes to the inner tapetum. இங்கேருந்து தான் வந்து என்ன ஆகும் இன்னர் டபிட்டம் டிரைவ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கும் வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியது தான். இதுதான் வந்து என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎஸ் ஆஃப் மெச்சூர்ட் ஆந்தர். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, தென் the next video I have to post it in the microspore and development of pollen grains.